அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது மே மாதம் 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். இதை இவ்வளவு விசேஷமா சொல்றதுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் புகையிலை பயன்படுத்திட்டு இருக்காங்க, பல ஃபார்ம்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. பயன்படுத்துறது சரியா தப்பாங்கிற டிபேட்டுக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறதுனால எவ்வளவு டேமேஜஸ் உண்டாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் புகையிலை பயன்படுத்தினதுனால வந்த நோய்களில் இறந்துட்டு இருக்கிறாங்க. புகையிலை பயன்படுத்துறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புகையிலைங்கிற பச்சை கலர்ல ஒரு பெரிய இலையா, அதுவும் இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான். இயற்கையாக கிடைக்கக்கூடியது தானே. அதை சாப்பிடலாமான்னு கேட்டாச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அரளி கூட இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான். அதை குறைந்த அளவு பயன்படுத்திட்டு இருக்கும்போது சில நேரங்கள் அது மருந்தா கூட மாறுது. ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த புகையிலை முழு இலையை அப்படியே காய வச்சு அந்த இலையை கட் பண்ணி யூஸ் பண்றாங்க, அதோட தண்டு பகுதியை யூஸ் பண்றாங்க, அதை பவுடர் ஃபார்ம்ல பண்ணி அதை யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், வாய் வழியா எடுக்கிறது பாக்குங்கிற ஃபார்ம்ல உங்களுக்கு சின்ன கவரா கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி கையில வச்சு நல்லா திரும்பவும் இவங்க பவுடர் பண்ணி அப்படி எடுத்து வாய்க்கு உள்ளாடி வைக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இது வாயில எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த மியூக்கஸ் மெம்பரேன், எல்லா மியூக்கஸ் மெம்பரேன்லயும் நர்வ் எண்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட சென்சிட்டிவா இருக்கும். உங்களை இந்த உதட்டுக்கு பின்னால வைக்கும்போது அதுல இருந்து இம்மிடியட்டா அந்த ஸ்டிமுலேஷன் வந்துட்டு நமக்கு நர்வ்ஸ் கிடைக்கும். அந்த நிக்கோட்டினோட ஆக்ஷன் இம்மிடியட்டா ஆரம்பிக்கும். உடனே ஒரு லைட்டா ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாம்பூலத்தை கூட, தாம்பூலம் ஆக்சுவலி தமிழர்களோட பண்பாட்டிலே வர்ற ஒரு விஷயம்தான். அதுல வெத்தலை, பாக்கு மற்றும் சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு வந்துட்டு மூன்றாவதுன்னு கூட சொல்லுவாங்க முன்ன காலத்துல. இந்த மூணுக்கு கூட புகையிலை 4வது பார்ட்டா வச்சு அதையும் கூட யூஸ் பண்ற ஒரு பழக்கம் உண்டு. வெறும் தாம்பூலம், வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்புன்னு சொல்லும்போது அது நல்லதா இருந்தா கூட இங்க புகையிலையும் கூட வைக்கும்போது அது ஒரு தீயதா மாறுது. அதே மாதிரி மூக்கு வழியா யூஸ் பண்ற மூக்குப்பொடி, நிறைய பேர் மூக்குப்பொடின்னு வேற ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க. அதுல மெயின் கண்டென்ட்டே வந்துட்டு இந்த புகையில தான். நல்ல பவுடர் ஃபார்ம்ல எடுத்து மூக்கில் வச்சு அப்படியே உறிஞ்சிருவாங்க. அது மூக்கோட மியூக்கஸ் மெம்பரேனை டச் பண்றதையும் தாண்டி ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்கிறதெல்லாம் லங்ஸ் வரைக்கும், நுரையீரல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புகையிலைய சிகரெட் மாதிரி இழுக்கிறதும் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா புகையிலை அப்படியே உருட்டி அந்த ஃபார்ம்லே பீடி மாதிரியும் எடுக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிகரெட் மாதிரி பண்ணி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாதா சிகரெட்ஸ்ல எல்லாம் புகையிலை வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. அப்போ இந்த விதத்துல எல்லாம் இவ்வளவு புகையிலை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராப்ளம் என்ன, இதுல இருந்து வரக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய சிக்கலான விஷயம். நிறைய நோய்கள் சும்மா வாயில வைக்கும்போது பல்லுல வர்ற ஒரு கரை கூட ஒரு நோய் தான். பல்லுல வர்ற கரை வந்துட்டு அந்த பல்ல டேமேஜ் பண்ணுது, பல்ல கேவிட்டிஸ் வருது, வாயில இருக்கிற அத்தனை டிஷ்யூஸையும் வந்துட்டு அது டேமேஜ் பண்ணுது. ஏதோ ஒரு ப்ளஷருக்காக நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் வைக்கிற அந்த ஸ்னப், அந்த மூக்குப்பொடி, அதுவும் வந்துட்டு லங்ஸ் வரைக்கும் போய் நுரையீரலே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. நீங்க சிகருங்கிற ஃபார்ம்ல எடுக்கும்போது இதுல இருக்கிற அந்த ஃபைன் டஸ்ட் உள்ளாடி போய் நுரையீரலில் உள்ள மியூக்கஸ் மெம்பரேனை ஸ்டிமுலேட் பண்றதுனால மியூக்கஸ் மெம்பரேன்ல நுரையீரலில் வந்துட்டு டேமேஜஸ் உண்டு பண்ணுது. இப்போ இந்த சின்ன டேமேஜுங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்டினியூஸா நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டேமேஜ் கேன்சருங்கிற ஃபார்ம்ல வெளியே வருது. இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு நோய். வாயில வர்ற கேன்சர், நுரையீரல் பகுதியில் வர்ற கேன்சர், அதே மாதிரி வயிற்று பகுதி, தொண்டை பகுதியில் வர்ற கேன்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதுவும் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது. ரொம்ப கடினமான ஒரு சூழலை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு சைடுல இருந்தா, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இந்த நுரையீரலோட பிரச்சனைகள், நுரையீரல வந்துட்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது, நிமோனியா மாதிரி உள்ள பிரச்சனைகள் வர்றது, மூச்சு இழுக்கக்கூடிய அந்த திறன் குறைகிறதுனால ஆஸ்மா வந்து உள்ள பிரச்சனைகள் அதிகமாகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் பிரச்சனைகள் அதிகம் ஆகிறதுனால ஹார்ட்டுக்கு ஒர்க்லோடு கூடுறது, ஹார்ட்டோட பிரச்சனை அதிகம் ஆகிறது, ஸ்ட்ரோக் மாதிரி உள்ள நோய்கள் வர்றது, இரத்த குழாய்கள்ல அடைப்புகள் அதிகமாகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நீண்டு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் ஒரு சின்ன ப்ளஷருக்காக, ஒரு சிற்றின்பத்துக்காக நம்ம
அடிமைப்படுறதுனால வர்ற ஒரு பெரிய இழப்பு. நமக்கு ஒரு வீட்டில் அந்த வீட்டோட தலைவர் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய டேமேஜஸ் உண்டாகுங்கிறது நமக்கு தெரியும். சொசைட்டியில் அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு சிற்றின்பத்துக்காக இந்த உலக வாழ்வான இந்த பேரின்பத்தை நம்ம இழக்கிறதுக்கு தயாராகிறது நல்லதா இருக்காது. இந்த புகையிலை ஒழிப்பு தினமான இன்று 2024ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நான் உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த சின்ன சின்ன ப்ளஷருக்காக நம்ம ஒரு பெரிய லைஃப், நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சொசைட்டிக்கு வர்ற டேமேஜஸ், நம்ம பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம நிறைய டேமேஜஸை நம்ம அந்த சொசைட்டிக்கு உண்டு பண்ணுறதை விட நம்ம ஒரு அழகான சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த புகையிலை இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும், நம்ம குடும்பங்களுக்கும் நல்லதாக இருக்கும், நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்துக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த நல்ல நாளில் புகையிலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நம்ம எல்லாம் எடுப்போம். வணக்கம்.